வெல்கம் டு செஃப் விஎஸ்எம். இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த கடாயில் நெய் வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். நெய்யில் கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். குறைச்சலாக ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ ஸ்டவ்வை குறைச்சிடலாம். 400 கிராம் கேரட்டுக்கு 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கேரட்டு நல்லா வதங்கினதும் அளவு பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சி வந்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே இடையில ஒரு 2 தடவை மூடியை திறந்துட்டு நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். கேரட் நல்லா வெந்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கேரட் அல்வாவில் நான் பால் சேர்க்கறதுக்கு பதிலாக மில்க்மெய்டு சேர்க்குறேன். மில்க்மெய்டு தான் சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் பால் இருந்தால் கூட 2 கப்பு பாலை 1/2 கப்பு வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மில்க்மெய்டு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக அல்வா ரெடி ஆகிடும். பால் நீங்கள் திக்காக காய்ச்சிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவு தான் இருக்கும். மில்க்மெய்ட் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேரட் அல்வா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் அல்வாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது குறைச்சலாக 5 நாள் வரைக்கும் கூட வச்சுருந்து இந்த அல்வா சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.